ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஆண்டியூர் கிராமத்தின் அருகே உள்ள மலைப்பகுதியில் உள்ளது காட்டுப்பாளையம். ஒரு காலத்தில் அங்கு வெள்ளாலய கவுண்டர் என்ற செல்வந்தர் வசித்து வந்தார். அவர் தெய்வ பக்தி மிகுந்தவர். ஆகவே காட்டில் சென்று யோகா பயிற்சிகளை செய்துவிட்டு திரும்புவார். ஒரு நாள் அவர் காட்டில் நடந்து கொண்டே இருந்தபோது உருவம் தெரியாத ஏதோ ஒரு சக்தி தன்னை திரும்பி செல்வதை தடுத்து நிறுத்துவது போல் உணர்ந்தார். எப்படியோ சமாளித்து அதனிடமிருந்து தப்பி வந்தார். ஆனால் அனுதினமும் நடக்க துவங்க அங்கு ஏதோ ஒரு இனம் புரியாத தெய்வ சக்தி இருப்பதாக எண்ணி அந்த கிராமத்தினர் கூறினார். அங்கிருந்து சிறிது களிமண் எடுத்து வந்து அதை கருப்பு என்னும் சிலையாக வடிவமைத்து அதை பூசித்து வரலானார். தினமும் அந்த இடத்துக்கு சென்று உணவும் தூக்கமும் இல்லாமல் அங்கே அமர்ந்திருந்தார். அதுக்கு முதல் அவர் கிராமத்தினருக்கு குறி கூறவும் ஆரம்பித்தார். அதன் பின் சில காலத்தில் அவர் மரணமடைந்தார். அவரை அங்கேயே புதைத்து அவருக்கும் ஒரு சிலை செய்து அதை தவசியப்பன் என பெயரிட்டு அவரை தெய்வமாக வணங்கி வரலானார்கள். அதுபோல இன்னொரு இடத்தில் முனி இருப்பதாக நம்பிய கிராமத்தில் முனியப்பருக்கு மாலை அமைத்தனர். உள்ளூர் கிராமத்தினர் அந்த காட்டில் தவசியப்பனும் மற்ற தெய்வதைகளும் தவம் இருப்பதாகவும் அதனால் அவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து ஆலயத்திலும் மணி அடிப்பதை நிறுத்தினார்கள். தவசியப்பன் ஆலயத்தில் அன்னப்பாறை என்னும் ஒரு பாறை உள்ளது. அந்த ஆலயத்து பூசாரிகள் காட்டில் சென்று சில மூலிகைகளை கொண்டு வந்து அந்த அன்னப்பாறை மீது வைத்து அரைத்து சாறு எடுப்பார்கள். அது பல வியாதிகளை குணப்படுத்தும். முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறந்தது என்பதனால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதை பக்தர்களுக்கு தருவார்கள். ஆகவே அந்த தினங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. மக்கள் தவசியப்பன் ஆலயத்துக்கு வந்து செப்பு, தாமிரம் மற்றும் தகரத்தில் செய்த யந்திரங்களை தந்துவிட்டு செல்வார்கள். அதை அங்குள்ள பூசாரி ஆலயத்தின் சிலைக்கு பின்னால் வைத்துவிட்டு 5 வாரங்களுக்கு பிறகு ஒரு கயிற்றுடன் சேர்த்து தருவார்கள். அதை பக்தர்கள் தாயத்தை போல கழுத்தில் அணிந்து கொள்வார்கள். வெள்ளி, சூனியம் போன்ற தீய ஆவிகளெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து சில நாட்கள் அவர்கள் குணம் பெறுகிறார்கள். அந்த 3 ஆலயங்களும் ஒரே இடத்தில் இல்லை என்றாலும் அவை 3மே ஒரே கடவுள் என்று கிராமத்தினர் கருதுகிறார்கள். தவசியப்பருக்கு பொங்கல் படைக்கின்றார்கள். சித்திரை மாத ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் 3ஆம் செவ்வாய்க்கிழமைகள் இரவு வேளைகளில் பூஜைகள் நடைபெறுகின்றன. அடுத்த நாள் மாலை மலைக்கருப்பு சுவாமிக்கு பலிகள் தரப்படுகின்றன. அப்போது ஆலயங்களில் மணி சப்தம் எழுப்பப்படும், மேளங்கள் முழங்கும்.